வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சமீபத்தில் கண்ணதாசன் சொன்னதாக ஒரு கொட்டேஷன் ஒரு இதில் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கந்தல் வேஷ்டி, ஒரே வேஷ்டி, அதை சந்தோஷமாக துவைச்சு காய போட்டு கட்டுறவங்களும் இருக்காங்க. புது வேட்டி, விலை மிகுந்த வேட்டி, அதை கட்டிக்கிட்டு அதில் ஜரிகை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஏதோ பார்த்தோம், சரி கடந்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லை. இதை பார்த்த உடனே பல சிந்தனைகள், பல நினைவுகள் ஓடி வருது. அப்படி வந்ததில் தான் ஒரு தகவல் என்னன்னா, ஒரு சமயம் கர்ம வீரர் காமராஜர் முதல்வராக இருக்கும்போது ஒரு கூட்டத்துக்கு போகிறார். போகும்போது என்ன சொல்கிறாரு, ஜீவா அவரையும் கூப்பிட்றாரு, ஜீவாவையும் கூப்பிட்றாரு. ஜீவா என்ன சொல்கிறாரு, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேங்கிறார். சாதாரணமாக யாராவது கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், எப்போ வரீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, நான் ரோட்டு மேலே காத்துட்ருக்கேன், கார்லையா பஸ்லையா ரயில்லையா ஏற்றிட்டு போயிருங்க, கூட கூட்டிகிட்டு போயிருங்கன்றது தான் நம்மளுடைய பெரும்பாலானவருடைய ஒரு எண்ணமாகவும் செயலாகவும் சொல்லாகவும் இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஐயா நீங்கள் முன்னாடி போங்க, பின்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிறார். அவர் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறாரு, ஏன்னு புரியல. சரி போன்னு விட்டுட்டு போயிடுறார். அவர் போய் சேர்ந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள ஜீவா வர்றாரு. ஒரு வேட்டி கட்டிட்டு ஒரு சட்டை போட்டு வர்றார். அப்போ பக்கத்தில் உட்காரும்போது கேட்குறாரு, ஏன் ஒரு 15 நிமிஷம் தானே முன்னாடி பின்னாடி வர, ஏன் ஒன்றா வந்திருக்கலாம்ல. ஐயா நீங்கள் வந்து தலைமை தாங்கணும், சீக்கிரம் வரணும், நான் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், அதெல்லாம் விஷயம். என்கிட்ட இருக்கிறது ஒரே வேட்டி, அதை அப்பப்போ துவைச்சி போடணும், அந்த கேப்பில் தான் நீங்கள் கூப்பிட்டீங்க, அது காய வேண்டாமா, நமக்காக சீக்கிரமாக காயுமா அப்படின்னு சொன்னார். இதுதான் அந்த முதல் கோட். கந்தை வேஷ்டி, அழுக்கு வேஷ்டி, ஒரே வேஷ்டி, துவைச்சி கட்டுறதுல ஒரு ஆனந்தம், திருப்தி, முழுமையான மனிதன். நமக்கு ஒரு வேட்டி இருக்குது அப்படிங்கிற நிறைவான செல்வம், கோடீஸ்வரன். இதைத்தான் நம்ம ஔவையார் சொல்லியிருக்காங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிறாங்க. அது கந்தையோ பட்டோ பீதாம்பரமோ துவைச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். உண்மையிலே கந்தையாக இருக்குது, அழுக்காக இருக்குது, குறிப்பாக ஒரே ஒரு வேட்டி தான் இருக்குது, அதையும் நல்லா அழகாக துவைச்சு விளையாட கட்டிட்டு வரார். முடிஞ்ச வரைக்கும் பழுப்பாக தான் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்க அழுக்கு போயிடும். அதே நேரம் புத்தம்புது வேட்டி, விலை உயர்ந்த வேட்டி கட்டியிருக்கோம், அதில் ஒரு பச்சையோ மஞ்சளோ ஏதோ ஒரு கரை போட்டிருக்கு, ஆனால் ஜரிகை இல்லையே அப்படின்னு அவருடைய வருத்தம் இருக்குது. இந்த ரெண்டாவது கோட்டு. அப்படி பல மனிதர்கள் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இவர் தான் நான் சொல்ல வேண்டியதில்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே முக்கால்வாசிக்கு மேலே அப்படித்தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போது இருப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மன்னர் வந்து நித்திய கோடி கட்டுவாராம். நித்திய கோடினா என்ன தெரியுங்களா? தினமும் ஒரு புத்தாடை, அதாவது இன்னைக்கு ஒரு புது வேட்டி, ஒரு புது சட்டையை போட்டால் நாளைக்கு அது போடக்கூடாது. அதான் நித்திய கோடிங்கிறது. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு வந்து மதிப்பு. இன்னைக்கு கட்டினதை நாளைக்கு கட்டக்கூடாது. நாளைக்கு ஏதோ ஒன்று புது வேட்டி சட்டை, இல்லை ஏதோ ஒரு உடைகள், பேண்ட்டு செட்டாக இருக்கலாம், மன்னர் காலத்தில் மன்னர்களுக்கான உடைகளாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் தினமும் புதியது கட்டுவதற்கு பெயர் தான் நித்திய கோடி கட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஒரு வேட்டி, அழுக்கு வேட்டியை துவைச்சி கட்டுற மனநிலையையும், இந்த நல்ல வேட்டியில் ஜரிகை இல்லையேன்னு வருத்தப்படுற மனநிலையையும், நித்திய கோடி கட்டக்கூடிய மிக உயர்ந்த மனநிலையையும் ஒப்பிட்டு பாருங்கள். இதில் யார் பணக்காரன், யார் ஏழை? எனக்கு தெரிந்தவரை அந்த ஒரு வேட்டியை துவைத்து கட்டுபவன் உலக கோடீஸ்வரன். சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவனுக்கு பேங்க் ஆஃப் கைலாஷில் அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கிறது. அங்கு பெரிய பணம் அருள் என்ற வடிவிலே போடப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து செலவு பண்ண முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் அருள் இருந்தால் ஒரு மனிதனுக்கு பொருள் இருப்பதை விட உயர்ந்த ஒரு நிலை கிட்டும் என்பது நிச்சயம். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு விஷயம்.
நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எளிமையாக அழகாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. சரிங்களா? உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.